ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் தமிழில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற 2 பெஸ்ட்டான கோல்டு அண்ட் சில்வர்து ஸ்டாக்கை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட். 26 ஜனவரி ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல்னால என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ்லி சரி அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப்லையுமே இங்கே ஃப்ளாட்டாகவே நீங்கள் கேட்ட மாதிரியே 50% இங்கே டிஸ்கவுண்ட்டில் இப்போ சேல் பண்ண போகிறேன். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1000 சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாகவே இங்கே 50% இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு இங்கே 499 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, அதுவும் எஸ்பெஷலி ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் நான் ரெகுலர் ப்ரைஸ் இங்கே 300 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து இங்கே 33% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் இப்போ 199 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் வந்து இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலர் ப்ரைஸ் வந்து நான் 3000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாகவே இங்கே மெகா டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் 1499 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஒரு ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். அண்ட் உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த ஆஃபர் எல்லாமே இங்கே 26 ஜனவரி வரைக்கும் தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். மிஸ்கில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ETF நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ். இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா இங்கே ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அதிகமாக இங்கே மீன்ஸ் இப்போ பேச தேவையில்ல. அண்ட் சேம் டைம் மீன்ஸ் நான் சொல்கிறேன் எல்லா ETF-உமே இந்த ETF-எல்லாம் வந்து சும்மா இன்றைக்கி வாங்கணும், இன்றைக்கி பை பண்ணிட்டோம், நாளைக்கு சேல் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லை. எஸ்பெஷலி இம்பார்ட்டண்டாக வந்து நீங்கள் லாங் டைமுக்காக நீங்கள் பார்க்குறீங்களா, விச் மீன்ஸ் உங்கள் குழந்தைகளுக்காக, அவங்களோட எஜுகேஷன்ஸ்க்காக, அவங்களோட மேரேஜ்க்காக அந்த மாதிரி பார்க்குற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எஸ்ஐபி மோடில் நீங்கள் பண்ணும்போது இந்த ETF வந்து மீன்ஸ் இந்த ETFன்னு இல்லை, சொல்கிற எல்லா ETFுமே லாங் டைமுக்கு நல்ல ஒரு பெட்டரான வேல்யூ வந்து நீங்கள் தரும். அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் டைமில் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 3 டேஸ் ஒரு ட்ரேடிங் செஷன் பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் ரேலியில் இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் இதுவுமே ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து எவ்வளோ தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயே ஒரு 13% நீங்கள் ரிட்டர்ன் தந்துருச்சு. அண்ட் இதுலேருந்துமே ஒரு மீன்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறேன் ட்ரேடர்ஸ், நீங்கள் வந்து எஸ்ஐபி மோடில் பண்ணுற மாதிரினா இந்த மீன்ஸ் எல்லா ETF-உமே ஒரு நல்ல பெட்டரான ETF தான். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக பண்ணியிருக்கும். இதை பற்றில அதிக மீன்ஸ் சொல்ல தேவையில்ல. வெறும் மீன்ஸ் ETF சொல்லிச்சுன்னா ரொம்ப அதிகமான ETF இருக்குது. இதுலேருந்துமே நான் வெறும் ஜஸ்ட்டு கோல்டுலேயும் சில்வர்லேயும் மட்டும் பெஸ்ட்டான ETF சொல்லணும்னா அதுக்கு இருக்கிற மெயின் காரணம் வந்து இந்த நிப்பான் ETF அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இதுன்னு இல்லை, நான் சொல்கிற எல்லா ETFலையுமே வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா இது எதை சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து பை பண்ணுறதும் அண்ட் சேல் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இதோட வால்யூம்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பை பண்ணும்போதும் வால்யூம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளால் டக்குன்னு வந்து இங்கே பை பண்ணவும் முடியும். அண்ட் சேம் டைம் சேல் பண்ணும்போது வந்து இங்கே வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கிறதால நம்மளால் டக்குன்னு வந்து இங்கே சேல் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இங்கே வெளியே வர முடியும். அதனால தான் இங்கே வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ETF டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட். அண்ட் இதே வந்து ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் NSE-ல டாடா கோல்டுன்னு கூட இங்கே சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே வெறும் ஜஸ்ட் ஒரு மீன்ஸ் கோல்டு வந்து இப்போ தான் ரேலி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ரேலி தந்துருச்சு. நான் அதை உங்களுக்கு சில்வர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக சொல்கிறேன். இந்த லாஸ்ட் 2 ட்ரேடிங் டெசிஷனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி தந்திருக்கு. அண்ட் சேம் டைம் இதுவுமே ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கேருந்து ஒரு 20% கிட்ட மீன்ஸ் ரிட்டர்ன் தந்துச்சு. அண்ட் இன்னைக்கு க்ளோசிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 50% கிட்ட 15% கிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் தந்திருக்கு. அண்ட் சேம் டைம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க. அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், ஒரு லாங் டைமுக்கு எஸ்ஐபியில் பண்ணுற மாதிரினா விச் மீன்ஸ் மந்த்லி ஒரு 1000 பண்ணுறீங்க, இல்லைனா ரொம்ப ரொம்ப கம்மியாக அட்லீஸ்ட் ஒரு 500 பண்ணாலும் சரி இந்த எஸ்ஐபியில் ஒரு பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிற எல்லா ETF-ம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 500 கூட தான் இருக்கும். இப்போ இந்த டாடா கோல்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா இதுவே வெறும் ஜஸ்ட் 16 ரூபீஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறதுக்கு இதுலாமே ஒரு பெட்டரான ETF. அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற ETF நிப்பான்
இந்தியா சில்வர் இடிஎஃப் அண்ட் ட்ரேடர்ஸ் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த மீன்ஸ் இந்த இடிஎஃப் பற்றியுமே நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க எல்லாருமே பெட்டரான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களுமே மீன்ஸ் மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கேருந்து பார்க்க முடியும். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம் இதுவுமே ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இதுவுமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துக்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பாருங்கள் ட்ரேடர்ஸ். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் இது ரேலி பாருங்கள் சில்வருது மீன்ஸ் ஆல்ரெடி இந்த ரேலி வந்துருந்துச்சுன்னு இப்போ நடுவில் தான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் பிடிச்சிங்க 1 2 3 4 மீன்ஸ் 4 அதுக்கடுத்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு லாஸ்ட் ஒரு 9 ட்ரேடிங் செஷனாக இருக்குல்ல நல்ல ஒரு புல்லிஸில் தான் விச் மீன்ஸ் அப் ட்ரெண்டில் தான் இங்கே போயிட்டுருக்கு. அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ வரைக்குமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 40% நல்லா கேட்டுங்க 40% 9 டேஸ்லேயே ஒரு நல்ல ஒரு செம்மையான இங்கே ரிட்டர்னுமே இங்கே தந்திருக்கு. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும் ட்ரேடர்ஸ். விச் மீன்ஸ் இதுவுமே இங்கே சில்வர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ரேலியில் தான் இருக்குது. அது கிளியராக இங்கே புரியும். அண்ட் இது மீன்ஸ் பேருமே அகைன் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் சில்வர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற ஸ்டாக்ஸு இங்கே ஸ்டாக்ஸ்னு சொல்கிறத விட இடிஎஃப்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபைனலாக இருக்குது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் சில்வர் இடிஎஃப். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் சில்வர் இடிஎஃப்னு சொல்லலாம் ஐசிஐசிஐ சைட்லேருந்து வருது. அண்ட் இதுவுமே இங்கே மீன்ஸ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்லா தந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 ஒரு லாஸ்ட் ஒரு 8 ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா மீன்ஸ் 8 இல்லை 9 இருக்கும். நான் ஒரு வேளை மிஸ்டேக் கூட பண்ணியிருக்கலாம். இதுவுமே ரேலி வந்து ஒரு 42% ஒரு நல்ல ஒரு ரேலி தந்திருக்கு. இன்னுமே பெட்டரான ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸுமே எங்கேயுமே இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும் ட்ரேடர்ஸ். நான் இப்போ உங்ககிட்ட 2 பெஸ்ட்டான கோல்டு செக்டரில் இருக்கிற இடிஎஃப்னு சொல்லியிருக்கேன். அண்ட் சேம் டைம் 2 பெஸ்ட்டான சில்வர் செக்டரில் இருக்கிற இடிஎஃப்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து மீன்ஸ் மந்த்லி எஸ்ஐ பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான மீன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் ஒரு ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், எந்த எஸ்எல் வைக்கணும், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கேயுமே பார்க்க முடியும். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது ட்ரேடர்ஸ். நான் அங்கேயுமே பெஸ்ட்டான சார்ட்ஸ்லாம் இருந்தால் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த பெஸ்ட்டான இடிஎஃப் பற்றியெல்லாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா பை பாய்.